ஹாய், நான் முரளி, கபாலி படத்தோட ஒளிப்பதிவாளர். பட் வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஃப்ரம் புனே ஃபில்ம் இன்ஸ்டியூட், சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்டு. அது முடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து என்னோடய தெலுங்கு ஃபில்ம் அந்தாள ராட்சசி, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மெட்ராஸ் வித் ரஞ்சித், தேர்ட் ஃபில்ம் வந்து கபாலி வித் ரஞ்சித். என்னை பொறுத்த வரைக்கும் கேமரான்றது வந்து ஒரு கதையோட இணைஞ்ச ஒன்றாக தான் இருக்கணும். அது தனியாக தெரியணும்னு நான் எப்போவுமே விருப்பப்பட்டதே இல்லை. அப்படி தனியாக என்னோடய கேமரா ஒர்க் தெரியுதுன்னா நான் அந்த படத்தில் சரியாக வேலை செய்யலைன்னு நினைப்பேன். நான் ரஞ்சித்தோட இப்போ இந்த கதை ஓகே ஆன உடனே அவர் வந்து ஹி கான் த்ரூ மலேசியா, அந்த ஸ்டோரியோட ஒரு ரிசர்ச்லாம் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நானும் கூட போயிட்டு லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ மெட்ராஸ்க்கும் இதுக்கும் வேறு மாதிரியான இடங்கள் வேணால் மாறி இருக்கலாம். பட் ஆனால் சப்ஜெக்டிவாக ரஞ்சித் அப்ரோச் பண்ண கதையோட விஷயம், அவர் நினைக்கிற எளிமையான மனிதர்களோட கதை, அவங்களோட அரசியல், அவங்களோட நிலை என்னவாக இருக்குது இன்றைக்கி வந்து வேர்ல்டில். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து மெட்ராஸில் என்னவாக இருக்கோ அது இதுலேயும் தான் பிரதிபலிக்குன்னு நம்புகிறேன். அதை வந்து நாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கபாலி வந்திருக்கு. இதில் ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஆடிங் இதில். அதை மீறி பட் கபாலியாக அவர் இதில் வாழ்ந்துருக்கிறதுனால அவரை அந்த கேரக்டருக்கு உருவாக்கின ரஞ்சித்துக்கு அது ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அந்த படம் உருவாகியிருக்கு. இந்த படம் வந்து சென்னை, மலேசியா, தாய்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 3 கண்ட்ரியில் இந்த படம் இருக்குது. இப்போ சென்னையில் சிலது வந்து சென்னை போர்ஷனுமே இருக்குது, ப்ளஸ் மலேசியாவோ இல்லை தாய்லாண்டோ ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரியான சில இடங்கள் இங்கே நாங்கள் செட் போட்டு சிலதை எடுத்திருக்கோம். இப்போ அந்த மாதிரியும் இருக்குது. பட் லொக்கேஷன்ஸில் பெரிய ஹார்ட்னஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது. பட் இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கும் அங்கே இருக்கிற ரசிகர்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ரஜினி சார் ஒரு இடத்துல வராருன்னா இப்போ நாம் நெருங்கிறத விட அவங்க இன்னுமே, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்டாரை பார்க்குற ஒரு ஆதங்கமும் ஒரு ஆர்வமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சில வித்தியாசங்கள் தான் இருக்க தவிர மற்றபடி இங்கேயும் அங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. மலேசியா புதுசில் போன ஆரம்பித்த ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறமா தொடர்ந்து அங்கே ஷூட் பண்ண ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 months நாங்கள் அங்கே இருந்திருப்போம். பட் பயங்கர சப்போர்ட்டிவாக எல்லா இடங்கள்லையும் இப்போ ஒரு ஷூட் முடிகிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக அதை வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஷூட் முடிஞ்சிட்டு ரஜினி சார் கடைசியாக வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வேவ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து ஒரு மீட் பண்ணிவிட்டு போகிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த படத்துக்கு. இப்போ மலேசியானா ரொம்ப பாலிஷ்டான, ரொம்ப ஒரு ஹைடெக்கான ஒரு சிட்டியை தான் பார்த்துருப்போம். அப்படி தான் தொடர்ந்து நானும் சினிமாவில் பார்க்குறேன். பட் ஆனால் இந்த படம் அப்படி ஒரு கதையாக இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, இந்த கதை வந்து ரொம்ப எளிய மனிதர்கள் அதே மலேசியாவில் என்னவா இருக்கிறாங்க, இப்போ அவங்களுடைய வாழ்க்கை தேடி போயிருக்கு. அப்போ என்னன்றது, இப்போ இந்த விஷயங்கள், இப்போ ட்வின் டவர் வந்து அங்கே ரொம்ப ஐடியலாக ரொம்ப ஐடென்டிக்கலான ஒரு இடமா இருந்தால் கூட ட்வின் டவர்ன்றது ரொம்ப ஒரு பேக்ட்ராப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல தூரமான ஒரு பகுதியாக தான் இதில் இருக்குது. ஏன்னா இந்த கதை வந்து இப்போது அந்த டவுன்ஷிப்க்கும் கோலாலம்பூர்ன்ற சிட்டிக்கும் இப்போ அங்கே இருக்கிற எளிய மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு நடுவுலையாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மலேசியான்றதே வந்து ரொம்ப பின்புலமாக வேறு ஒன்றா ஒரு பேக்ரவுண்டாக இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியல், ஒரு சவுத் இண்டியனோட ஒரு மெகா ஸ்டாரு, அவரை நம்ம ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பட் ஆனால் அதை நம்ம கொஞ்சம் உள்ளே ஹைட் பண்ணிவிட்டு ஷூட்டிங்லாம் போயிட்டு ஃபஸ்ட் ஷாட்டெல்லாம் வந்து வச்சு நான் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட் ஷாட் ரோல் பண்ணுறப்போ ஜஸ்ட் என் பேக் ஆஃப் மைண்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆச்சு. நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளை ரோல் பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளுடைய ஃபஸ்ட் ஷாட் ரோல் ஆகுது அப்படின்றப்போ இட் வாஸ் ஹிடன் ஆக்சுவலாக இன் மை மைண்ட். ஆக்சுவலாக எப்படி சொன்னால், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உணர்வு. அப்படி யோசிக்காத வரைக்கும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. அது யோசித்தப்போ இட் வாஸ் கொஞ்சம் என்னை வந்து ஒரு புல் டவுன் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இடத்த எனக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கு. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் இந்த படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ரஜினி சார்ஸ் ஆக்சுவலாக அதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான அந்த ஸ்பேஸாக மாற்றுவார். இப்போ அவர் ஒரு பெரிய ஸ்டார்ன்ற மாதிரி நம்மளோட அப்படிலாம் இருக்காது. ரொம்ப எளிமையாக நம்மளோட பழகும் விதவில் நமக்கு நெருக்கமான ஒரு நபராக அவர் அதை முதல்ல மாற்றிடுவார். அப்போ என்னாகும், இப்போ நமக்கு அந்த கேப்பே இருக்காது. அந்த இடத்த அவ்வளோ அதோடய ஒர்க்கிங் ஸ்பேஸை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிசர்வாக இல்லாமல் அதை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனாக மாற்றின தன்மை அவருக்கு இருக்குது. இப்போ ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு செட்டில் கடைசியாக ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட் ஆகட்டும், கேமராவில் கடைசியாகவோ இல்லை எங்கேயோ ஒரு கடைநிலையாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆளை கூட போயிட்டு ஷூட்டிங்கோட கேப்பில், ஒரு ஷார்ட்ஸோட கேப்பில் போய் அவரோட மீட் பண்ணி பேசுகிறது, அவ்வளோ எளிமையாக அவர் எல்லாரோடையும் பழகிற விதம் இருக்குல்ல. இது வந்து என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பேஸை வந்து இன்னும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ். நம்ம அவருடைய கேரியரோடு ஒப்பிடுறப்போ நம்மளாம் ரொம்ப இன்றைக்கி தான் வந்து ஒரு கற்றுக்குட்டிங்க மாதிரி இன்னும் உள்ளே வர்ற ஒரு ஸ்டேஜ். ஆனால் அப்படி வர்றவங்கள கூட ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக, ரொம்ப மரியாதையாக அவர் பேசுகிற விதம், இது எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது நமக்கு கூட.
ரஞ்சித்தோட படங்களில் இருக்கிற ரியாலிட்டி, அந்த கேரக்டர்ஸோட உண்மையான முகம் என்னவா இருக்கணுன்ற ஒரு தன்மை இருக்குல்ல, இப்போ அதை நோக்கி அவர் முயற்சி பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த படத்தில் கபாலின்ற ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்கிறப்போ, அப்போ ரஜினி சாராகவே அதில் தெரிஞ்சிருவாரா, இல்லை கபாலியாக நாம் அவரை மாற்ற முயற்சி பண்ணுறோமா அப்படின்றது இருக்குது. இப்போ அவர் இயல்பில் அவரோட நடிப்பிலேருந்து அவரோட இதிலேருந்து வந்திருந்தா கூட என்னோடய கேமரா கோணங்கள் மூலமாக நம்ம அவரோட அந்த ட்ராமாட்டிக்காக ஒரு ரஜினி சாருக்குன்னு சில ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை போய் மாட்டிக்க போகிறோமா, இல்லை அவரை தொடர்ந்து நம்ம கபாலியாக காட்ட முயற்சி பண்ணியிருக்கோமான்ற ஒரு பெரிய சேலஞ்சிங் இருக்குது. அதை நம்ம பண்ணியிருக்கேன். பட் எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுன்றது அது ஆடியன்ஸ்க்கு போன அப்புறம் தான் தெரியும். இப்போ நான் அதை சொல்கிறதுலேருந்து ஒரு யூஸுமே இல்லை. இந்த படத்தோட 5 சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸு. என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இடத்துக்கான தன்மையோடு அது வந்திருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு இப்போ நெருப்புடா பிடிக்கும், ஏன்னா அதோட வீரியம், அதோட ஃபோர்ஸு, அதோட லைன்ஸு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அது என்னென்னா அது வர்ற இடத்துக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுது. அது அப்போ அந்த இடத்த ரிப்ளிகேட் பண்ணுறதுனால அது அந்த வேகத்தோடு இருக்குது. ரொம்ப நெருக்கமான இந்த படத்தோட எனக்கு ஒரு சாங்னா மாயநதி சாங், உமாதேவி எழுதின சாங்கு. இப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இப்போ அது இந்த படத்தோட இப்போ ரஜினி சாரோட கேரக்டர் இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஓல்ட் கெட்டப் ஆகட்டும், அந்த லவ், அதை ரொம்ப நெருக்கமாக இது வரைக்கும் தமிழில் அதிகமாக பயன்படுத்தாத சினிமா மொழியில் இல்லாமல் வேறு ஒரு மொழியில் அது அவங்க எழுதியிருக்காங்க. அது ரொம்ப கேட்குறப்பே ஆகட்டும், அதோட வார்த்தைகள், அதோட கவிதைத்துவமாகட்டும், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கபிலன் அண்ணன் எழுதின முதல் பாடல் இந்த படத்தோட ஒரு முகமாக இருக்குது. அந்த படத்தோட வரிகள் இன்றைக்கி, ஏன்னா இது வரைக்கும் தெரியாது இப்போ இந்த படம் என்னவா பேசப்படுது, என்னவா இந்த கதை இருக்குன்றதெல்லாம் ஒரு கற்பனையாக இருந்தாலும் எல்லாருக்கும். ஆனால் அந்த கதையோட ஒரு முகமாக அந்த பாடல் இன்றைக்கி எல்லாரோடையும் போய் சேர்ந்துருக்கு. சந்தோஷ் நாராயண் இதில் பிரில்லியண்ட்டான ஜாப். நான் அவருடைய ஆர்ஆருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ விஷுவல்ஸை போட்டு நம்ம மாஞ்சி ஒர்க் பண்ணாலையும் தமிழ் சினிமான்றது மியூசிக்கலாகவும் விஷுவலும் ரொம்ப பிளெண்டடான ஒரு சினிமா மொழி. அப்படி தான் இருக்குது. சாங்ஸ் ரொம்ப இருக்கும், அதோட ஒரு இசையோடு சேர்ந்த விஷுவல்ஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ நான் தொடர்ந்து இந்த படங்களை எடுத்த இந்த படத்தோட விஷுவல்ஸ்க்கு சந்தோஷ் நாராயண் இன்னொரு லெவலில், ஏற்கனவே நான் மெட்ராஸில் அதை உணர்ந்திருக்கேன். இப்போ இது இன்னொரு லெவலுக்கு அவர் தள்ளிடுவார்னு நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய விஷுவல்ஸ் எப்போ என்ஹான்ஸ் ஆகும், இந்த மியூசிக் எப்படி அதை மேலே தள்ளுறதுக்கான ஒரு முயற்சி இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஆர்ஆர். இந்த படத்தில் அவருக்கு நிறைய கெட்டப்ஸ் இருக்குது. அது என்ன நீங்கள் நிறைய ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு வேர்ல்டு கெட்டப் அன்றைக்குமாக மேக்ஸிமம் எல்லாம் நோட்டிஸபிளாக வந்திருக்கும். நான் தொடர்ந்து இப்போ இந்த படம் ஒர்க் பண்ணதை விட திருப்பி நான் இப்போ டிஐ கலர் கரெக்ஷன்லாம் உட்காந்து பார்க்குறப்போ இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. எப்படி சொல்லணும்னா வேறு ஒரு ஃப்ளேவரை இந்த படத்துக்கு ஆட் பண்ணியிருக்கு. காஸ்டியூம்ஸோட ரியாலிட்டி இப்போ மலேசியா மாதிரி, ஏன்னா இந்த படம் ஒரு மலேசியாவோட கல்ச்சரை ரிப்ளிகேட் பண்ணுறப்போ அப்போ அந்த கல்ச்சருக்குள்ளே இப்போ அங்கே இருக்கிற ட்ரெஸ் பேட்டர்ன் இது எல்லாமே ரொம்ப அதே மாதிரி ரஜினி சாரோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப வேறு ஒரு லெவலில் இருக்குது. நான் இதை பார்த்து ரொம்ப இப்போ டிஐயில் அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்களோட ஒர்க்லாம் ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு. காஸ்டியூம்ஸ் இதில் படத்துக்குள்ளே ரஜினி சார் ஃப்ரேமில் இருந்தால் ரஜினி சார் தான் இருப்பார். நீங்கள் வேறு யாரும் அதை ஓவர் டூலாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்கமிங்கில் இதில் எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பண்ணியிருக்காங்க. தினேஷ் ஆகட்டும், இப்போ கலையரசன் ஆகட்டும், தன்சிகா ஆகட்டும், இப்போ ராதிகா ஆப்தே, அந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட பார்ட்டை ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு கதைக்குள்ளே இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்பேஸ், அந்த ரோலை அவங்க கம்ப்ளீட் பண்ணுற அதிலிருந்து தான் அவங்க அதை என்ஹான்ஸ் ஆவாங்க. அது ஒரு சின்ன ரோலாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன பார்ட்டாக கூட ஒரு படத்தில் இருக்கலாம். பட் அவங்க வர்ற ஒரு 2 சீன் அந்த ரோலை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருப்பாங்க, ஆடியன்ஸோட மைண்டில் நிற்பாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ இதில் தன்சிகாவோட ரோல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல். ரொம்ப ஸ்டன்னிங்காக எல்லாருமே இது வரைக்கும் இப்போ ராதிகா ஆப்தே தொடர்ந்து ஒரு தமிழ் படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அவங்களோட ரோல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரோலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ராதிகா ஆப்தே வேறு ஒன்றா இருப்பாங்க, இதில் வேறு ஒன்றா தெரிவாங்க. பார்வையாளருக்கெலாம் ஒன்று வேண்டிக்கிறேன், என்னென்னா மெட்ராஸ் இதை சேம் டீம் தான் இப்போ கபாலி பண்ணியிருக்கு. அந்த டீம் அந்த படம் வெளியே வந்தப்போ எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை மேலும் பயங்கரமாக வலுப்படுத்தினது அதை பார்த்த ரசிகர்கள் தான். அந்த ஆதரவு இப்போ இந்த கபாலிக்கும் அந்த டீமுக்கும் கிடைக்கிறப்போ இன்னுமே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.